அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை வசனத்தில் மன்னனாக விளங்கக்கூடியவர் யார் தெரியுங்களா? நமது மன்னாதி மன்னனின் தீவிரமான ரசிகரான திரு கே. பாக்யராஜ் அவர்கள். புரட்சித் தலைவரால் கலையுலக வாரிசு என்ற அறிவிக்கப்பட்ட பாக்யராஜ் அவருடைய திரைக்கதை அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக, இனிமையாக, அதே சமயத்தில் காமெடியாக கொண்டு போவார். ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் நெஞ்ச தொடுற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான கிளைமேக்ஸை நமக்கு தருவார். அவர் நடித்த படங்கள் மேக்சிமம் எல்லா படங்களும் வெற்றி படங்களாக தான் அமைஞ்சிருக்குது. விடியும் வரை காத்திரு, புதிய வார்ப்புகள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, இன்று போய் நாளை வா, சுவர் இல்லாத சித்திரங்கள், முந்தானை முடிச்சு, எங்க சின்ன ராசா, தாவணி கனவுகள் அப்படின்ட்டு அவருடைய வெற்றி படங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய திரைக்கதை அமைப்பு. அதாவது சினிமா விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க, பாக்யராஜ் அவருடைய ஒரு திரைக்கதையை நம்ம சினிமா சம்பந்தப்பட்டமான அந்த படிப்புகளில் இவர் கதையை நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு இவருடைய கதை நல்லா இருக்கும். இவருக்கு அதாவது தமிழ் திரையுலகிலேயே திரைக்கதையில் முதன்மையான ஆளுமை பெற்றவர் பாக்யராஜ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, என் கதையெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பெருசாக இல்லை, அதெல்லாம் நான் ஒரு சாதாரணமாக தான் நினைக்கிறேன். ஆனால் நானே வியக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புரட்சித் தலைவனுடைய சண்டை காட்சிகள்னால் அவருடைய ரசிகர்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. இவரும் ரசிகர் தானே, இவருக்கும் புரட்சித் தலைவர் சண்டை காட்சிகள்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தானே இருக்கும். இவர் புரட்சித் தலைவனுடைய சண்டை காட்சிகள் அனைத்தும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய சண்டை காட்சியை புதுமையான முறையில் வடிவமைச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறவர் அன்பேவா படத்தில் நெல்லூர் காந்தாராவுக்கிட்ட புரட்சித் தலைவர் ஃபைட் பண்ணக்கூடிய அந்த சண்டையை மிகப்பெரிய ஒரு ஃபைட்டாக அவர் சொல்கிறாரு. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாடி பில்டர். அவர் அது எத்தனையோ ஃபவுண்டுன்னு சொன்னாங்க. அவரை சும்மா அழகாக தூக்கி மேலே நிறுத்தி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டடி பண்ணி நிறுத்தி வச்சுருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் யாரால் பண்ண முடியும்? அதே போல் ஜஸ்டின் எடுத்துக்கங்க, அவருடைய ஹைட்டு, அவருடைய வெயிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருப்பார். இவர்கிட்ட ஃபைட் பண்ணி எம்ஜிஆர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். ஆனால் ஜஸ்டின் சும்மா அனாவசியமாக போட்டு எடுப்பார் ஜஸ்டினை பல படங்களில். இதே பாருங்கள், ரகசிய போலீஸ் 115 படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் தூங்கிட்டு இருப்பார். அப்போ எம்ஜிஆரை கொல்றதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு ஜஸ்டின் வருவா. அப்படி வரும்போது தலைவர் சும்மா அப்படியே அந்த கையில் ஆப்பிள் வச்சுக்கிட்டு ஜஸ்டினோட ஃபைட் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஜஸ்டினுடைய கத்தி தலைவரோட வயிற்றில் அப்படியே குத்திடுவா. அப்படி குத்துன உடனே அப்படி ரசிகர்களுக்கெல்லாம் ஐயோ நம்ம தலைவரை கத்தியில் குத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். இவன் உடனே தான் கத்தியில் குத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டின் தலைவரை பார்த்து சிரிப்பா. அப்புறம் தலைவரும் சிரிப்பா அப்படின்ட்டு அப்போ தான் காமிப்பார் ஒரு ஆப்பிள். அந்த ஆப்பிளில் ஜஸ்டின் குத்தின கத்தி அதில் பதிஞ்சு உள்ளே போயிருக்கோம். ஆக அவர் வைத்துக்கிட்ட
வயித்துல தான் குத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வயிற்று பகுதியில் தலைவர் அந்த ஆப்பிள் வச்சுருக்கிறது கையில் ஆப்பிள் வச்சுட்டு அதை தடுத்துருப்பார். தடுத்துட்டு அப்போ தான் தெரியுது, சரி அந்த குத்து போட்ட இடம் தலைவருடைய வயிறு இல்லை, ஆப்பிள் அப்படின்ட்டு. உடனே இதை அந்த ஆப்பிளுக்கு தலைவர் அப்படியே அந்த கத்தியோட காமிக்கும் போது ரசிகர்களை விசில் அடித்து அவ்வளோ ஒரு ஜாலியாக கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சண்டை காட்சி இருக்கும். அதே போல் புரட்சியில் டபுளாக நடித்த படம் ராஜா தேசிங்க. இந்த படத்தில் டபுள் ஆக்டில் ஒரு எம்ஜிஆரை கொல்றதுக்காக இன்னொரு எம்ஜிஆரை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும் பொழுது என்ன ஆகும், இவர் மேலே ஒரு மாடி மாதிரி ஒரு ஹைட்டான இடம், அங்கேருந்து பார்ப்பார். இவர் யாரை, அதாவது இவர் ஈட்டி எரிஞ்சு கொள்றதுல, ஈட்டி வீசுறதுல இவர் எக்ஸ்பர்ட்டு. அதனால் ஈட்டி எறிஞ்சு அவருக்கு தெரியாமல் அந்த ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தெரியாமல் இவரும் அவரை கொல்லணும். இதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவர் சரி அந்த ஈட்டியில் அவரை மேலேருந்து எரிஞ்சு அவரை ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கீழே அவரை கொல்லலாங்கிறதுக்காக மேலே ஈட்டி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஈட்டி எரிய மாட்டார். ஈட்டி எரியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னா, அப்படியே அந்த ஃபைட் பண்ணுறதுல இன்னொரு எம்ஜிஆர் அவரை பார்த்து அந்த ஈட்டி அப்படி கையில் வச்சு ரசிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், சுற்றிலும் சும்மா ஒரு 10-15 பேர், அத்தனை பேர்த்திலையும் சும்மா சவால் கொடுத்து சும்மா கத்தி சண்டை விட்டு விளையாண்டு சும்மா தும்சம் பண்ணுவார். எதிரிகளை திணறடிக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வாள் சுழற்சி ஃபைட் பண்ணுவார். அதைத்தான் இவர் பார்த்து ரசிப்பார், அப்படி சிரிச்சுக்கிட்டு ரசிப்பார். என்னம்மா ஃபைட் பண்ணுறாருங்கிற மாதிரி. இவன் கேட்பாங்க, எப்போ உன்னை நான் ஈட்டி அவரை கொல்றதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா நீ பாட்டில் சும்மா இருக்கேன்னு கேட்கும்போது அதுக்கு தலைவர் சொல்லுவார், இவ்வளோ வீரதீரமாக ஃபைட் பண்ணுற இந்த வீரங்கட்டை நம்ம மறைஞ்சிருந்து தாக்கிறது கோழைத்தனம். அவரை நான் நேருக்கு நேரம் சந்திக்கிறேன், அதுக்கான அவகாசம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆக புரட்சித் தலைவரை பற்றி புரட்சித் தலைவரே புகழக்கூடிய இந்த வசனத்தை புரட்சித் தலைவர் எப்பயுமே தனக்குத்தானே புகழ மாட்டார். ஆனால் இந்த படத்தில் தலைவருடைய ஃபைட்டை பார்த்து தலைவரே ஒரு புகழ்கிறாரு, அதை ரசிக்கிறாருன்னா நம்ம ரசிக்காமல் இருப்போமா, நம்ம கொண்டாடாமல் இருப்போமா? அப்புறம் பாருங்கள், அந்த சீனை இப்படி சொல்கிற சீனில் ஒரு வீரனை மறைஞ்சிருந்து தாக்கக்கூடாது, நேருக்கு நேர் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த சீனில் தியேட்டரினுடைய சும்மா கரகோஷம், அந்த தியேட்டரை தாண்டி அந்த விண்ண பிளக்கிற அளவுக்கு ரசிகர்கள் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஆக இப்படியெல்லாம் ஃபைட் பண்ணுற புரட்சி தலைவர்களுடைய ஃபைட்டுக்கு முன்னாடி, அவர் சண்டை காட்சிகளுக்கு முன்னாடி நான்லாம் ஒரு சாதாரணம் தானே சொல்கிறாருன்னா, சொல்கிறது யாருங்க, திரைக்கதைகளே ஒரு மன்னனாக விளங்கக்கூடியவர், திரைக்கதைகளே தமிழ் திரையுலகிலேயே திரைக்கதைகளை முதன்மையான ஆளுமையாக விளங்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்களே புரட்சித் தலைவருடைய சண்டை காட்சிகளுக்கு நிகர் என்னுடைய இந்த திரைக்கதை வசனமே சாதாரணன்னு சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு புரட்சித் தலைவரை அவர் ரசிச்சிருப்பார், எந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் மேலே அவர் ஒரு உண்மையான அன்பு வச்சிருப்பார், எந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் அந்த அளவுக்கு சண்டை காட்சிகளை வடிவமைச்சிருப்பாருங்கிறத நம்ம பலமுறை ரசித்து புரட்சியுடைய சண்டை காட்சிகளை பார்த்துருந்தாலும், ஒரு மிகப்பெரிய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், நடிகர் என்ற ஒரு மாபெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய பாக்கியராஜ் சொல்கிறாருன்னா, உண்மையான அதை கேட்க நமக்கு அது இன்னொரு நம்ம ஒரு புரட்சி தலைவரை பற்றி சொல்ல நமக்கு இன்னொரு சக்தி இருந்தாலும், இப்படிப்பட்டவங்களும் சொல்லும்போது நமக்கு மேலும் நமக்கு புரட்சி தலைவனுடைய மேலே இன்னும் என்னதான் இருந்தாலும் சரிங்க, தலைவருக்கு நிகர் தலைவர் தான் அப்படிங்கிறது
இந்த அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அந்த வகையில் நமது புரட்சித் தலைவர்களுடைய சண்டை காட்சிகளை பற்றி இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் அவருடைய சண்டை காட்சி வடிவமைக்கப்பட்ட விதத்தை பற்றி பெருமையாக பேசிய அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்பயே பாடுவோம் நம்மளாம் சின்ன பையனாக இருக்கும்போதே புரட்சி தலைவர், அதாவது சும்மா விளையாட்டாக பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா, குழந்தைங்களாம் பாடுவாங்க இவருடைய சண்டை காட்சிகளை மையப்படுத்தி. என்ன பாட்டுனா, சின்ன குழந்தைங்க டப்பா டப்பா வீரப்பா எப்படா கல்யாணம் மாதம் பிறக்கட்டும் மல்லிகை பூ பூக்கட்டும் எம்ஜிஆர் சண்டை பானுமதி கொண்ட அப்படிலாம் பேசுவாங்க. அதே மாதிரி உலகம் சுற்று வழிவன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, கடந்த சம்சாய் வீட்டில் தலைவரும் நாகேஷ் இருக்கும்போது இவங்க கத்தி வச்சுக்கிட்டு உலாத்திக்கிட்டு இருப்பாங்க நைட்டில். நாகேஷ் என்ன அப்படி கேட்க, உங்களுக்குலாம் பாதுகாப்பு அப்படிம்பாங்க. உடனே தலைவர் அங்கே ஐயோ கத்தி பார்த்து நாகேஷ் ஐயோ கத்துவார், தலைவர் அங்கேருந்து ஓடியாருவார். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சம்சாய் வந்து தலைவருடைய கத்தியை காமிப்பாங்க. உடனே நாகேஷ் சொல்லுவார், ஏண்டி யார் யாருக்கிட்ட தான் கத்திக்க விவஸ்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். செம்மையாக இருக்கும். உடனே நாகேஸ்வர கத்தி காமிக்கும்போது சரியாக தான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எம்ஜிஆர்கிட்டே கத்தி சண்டையா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி தான். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆர் மியாஸ் அன்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.